Blessing on the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of Thy Son, and witness unto Thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of Thy Son, and always remember Him, and keep these commandments which He has given them, that they may always have Spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of Thy Son, which was shed for them, that they may witness unto Thee, O God, the eternal Father, that they do always remember Him, that they may have Spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருது ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஏசாயா 39 அதிகாரம் 1 முதல் 8 வசனம் வரை. அக்காலத்திலே பாலாதனின் குமாரனாகிய மொர்தெகாலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டு இருந்தது ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமதிகளையும் அனுப்பினான். At the time and the Mordecai-Baladan, the sons of the Baladan king of the Babylon, sent letter and a present to the Ezekiel for the heard that they had been the sick and was and recovered. வசனம் 2. எசேக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கிஷ சாலைகளையும் வெள்ளியும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலைகளையும் அனைத்தையும் தன் பொக்கிஷங்களில் உள்ளது எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான். எசேக்கியா தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தின் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. And Ezekiel was and gold after them, and spake them this war out of the precious things, the silver and the gold and the spice and the precious anointment and all the house of the armor and all that was found in his treasuries. There was nothing in this house, nor in all the dimension, that an Ezekiel spared them not. வசனம் 3. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில்
வந்து அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கேருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து என்னிடத்திற்கு வந்தார்கள் என்றான். Then come and Isaiah the prophet unto King Ezekiel, and said unto him, What said those men, and from then whence come they unto thee? And Ezekiel said, They are the come from the country unto me, even from the Babylon. வசனம் 4. அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டிலே என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள். என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமே இல்லை என்றான். Then said he, What have they seen in any house? And Ezekiel answered, All that is in many houses have they seen. There is the nothing among my treasuries that I have the not and severed them. வசனம் 5. அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தையை கேளும். Then said Isaiah to the Ezekiel, Hear the word of the Lord of the hosts. வசனம் 6. இதோ நாட்கள் வரும், இப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்களின் இந்த நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். Behold, the days come that all that is in any house, and that on which they fathers have the laid up in the store, they until this day shall be in their carried to the Babylon, nothing shall be let, said the Lord. வசனம் 7. நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரர்களும் சிலர் பாபிலோனின் ராஜாவின் அரண்மனை வேலைக்காரர்களாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். And to the sons that shall issue from thee, which the shall then beget, shall they take away, and they shall be as the inheritors in this place of the kings of Babylon. வசனம் 8. அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி, நான் என் நாட்களாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். Then said Ezekiel to Isaiah, Good is the word of the Lord, which thou hast spoken. He said, and moreover, for there and shall be peace and truth in my days. அவனோட நாட்கள் லட்சணம் இருக்குமே அப்படின்னு நினச்சான். அவன் நாட்களுக்கு அப்புறம் இது நடக்க போகுது அப்படின்றத ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கார். ஏன்னா அவன் பார்த்துட்டு போயிட்டாங்க இருக்கிற பொக்கிஷாரையிலேருந்து எல்லாத்தையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆமிஷ் ஆனா சிண்ட்ரெல்லாவை பற்றி படிப்போம். பணம். அவன் கோபமாக இருந்தான். தன் புதிய பயிற்சியாளராய் ஒரு முட்டாள் போல பார்த்தான். மேலும் கிளட்டனுடன் ஒரே அறையிலே இருப்பது ஒரு சிரமமாக இருப்பது போல் நடந்து கொண்டான். ஆனால் அது பதட்டமாகவும் இருந்தது. இருப்பினும் நேர்மையான குறிப்பில் லேவி மோசமானவன் அல்ல. மேலும் அவர் பணிபுரிந்த திட்டங்கள் கிளட்டனின் மூச்சை இழுத்துச் சென்றன. ஆனால் பின்னர் விஷயங்கள் மிகவும் விசித்திரமாகிவிட்டன. தனியாய் விருந்துகள் பற்றி ஏதே முணுமுணுத்து பிறகு லேவி அவரை வீட்டிற்குள் அழைத்து சென்றான். அந்த மனிதன் எதை பற்றி பேசுகிறான் என்று ஆர்வத்திலே கிளட்டன் கெட்டகையிலிருந்து வெளியே வந்து வீட்டிற்கு செல்லும் சாலையை கடந்து அவனை பின்தொடர்ந்தான். அவனது புட்ஸை கழற்றி வேண்டிய அவசியமில்லை என்று கிளட்டனிடம் சொன்ன பிறகு அவர்கள் உள்ளே நடந்தார்கள். முதல் நிறுத்தம் நிச்சயமாகவே சமையல் அறைதான். அவன் எப்பொழுதும் கற்பனை செய்த விதத்தில் அது இருந்தது. சிக்கில் உள்ள உணவுகள், கவுண்டரில் உள்ள துண்டுகள் மற்றும் அடுப்புக்கு அடுத்த மதிய உணவின் தயாரிப்புகள். குழப்பத்துடன் லேவி ஒரு நிறுத்தத்திற்கு சென்று
முக சுளித்தாள். பின்னர் அவர் கிளின்டனை முறைத்து பார்த்தார். சில நொடிகளில் கடந்த லீவி இதற்காகவே காத்திருப்பது தெளிவாக தெரிந்து போது கிளின்டன் தான் நினைத்த ஒரே விஷயத்தை மழுப்பினார். அதுவே ஒரு நல்ல சமையலறை. இல்லை, அது இல்லை, இது ஒரு குழப்பம். அந்த மனிதன் மிகவும் குழப்பமாக தெரிந்தான். கிளின்டன் பேசிக்கொண்ட இருந்தான். ஏதோ காரணத்திற்காகவே அவன் ஓகே இப்போ நம்ம படிக்கணும். இல்லை, சி படித்தாச்சு, டி படித்தாச்சு, டி தான் படிக்கணும். big, capital E, small e. High noun plural es is the fifth letter of this English alphabet and ஆங்கில அணக்கின் ஐந்தாவது எழுத்து. egg begins with an e. கூட வரும். Assergot as a noun and power, the ability see, கண் பார்வை, பார்வை திறன். your eyesight is the very good. Okay. Eleventh chapter. Courage May. 11th படிச்சிட்டாங்க. 12th. Chapter 12. Comrades in the frost. Let me join. June 1937, Segovia, France. The Neugraptors pause most and feel like a cocaine after equity. Even truly, Orville and the son wife are able to the escape and the train in the France, but they cannot resource curb the revelations. The dream of the liberator, Spain may be lost. In the book. நுரையீரல் நோய் 191 பக்கம்.
2 வயதான கிறிஸ்டியானி இளம் அன்னை படுக்க செல்லும் முன்னர் அவனது படுக்கை அறையிலே கதவை துக்க கலக்கத்துடன் திறந்து பார்த்தாள். அவள் தனது குழந்தையை முத்தமிட குனிந்தபோது மிகுந்த அதிர்ச்சியும் பயமும் அடைந்தாள். நான் இந்த பகுதியிலே உங்களுடன் பகிர்ந்து கொண்ட கதைகளில் மிகவும் உற்சாகமூட்டுவனாகும். அவை உண்மையானவைகளும் ஆஸ்துமா, ஓவாமை மற்றும் சிஸ்டிக் ஸ்பைரோசிஸ் போன்ற தொற்று நோய்கள் அவர்களது நுரையீரல்களின் இயற்கையான ஆன்டிஜியுடன் மற்றும் நோய் எதிர்ப்பு அமைப்புகளை உச்சத்துக்கு மாத்திரைகள் மூலம் எவ்வாறு பலப்படுத்துவது என அறிந்து இருப்பது ஆச்சரியப்படுத்தத்தக்கதாக உள்ளது அல்லவா? நீங்கள் இது போன்ற அதிசயத்தை தான் தேடிக்கொண்டு இருந்தீர்களே. சுவையான சம்பவங்கள் 12 லாஸ்ட்டு படித்து முடிச்சேன். ஏன்னா இன்றைக்கும் நாளைக்கும் எப்படியாச்சுன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த புக்கை. அறுபத்தி 1 பக்கம். பிரபலங்கள் வாழ்க்கையில் என்ன என்றாலே மறக்க முடியாத சுவையான சம்பவங்களுக்கு குறைவு இருக்காது. பில்கேட்ஸ் வாழ்விலிருந்தும் சில சுவையான சம்பவங்கள் சேவை. ஹாலிவுட் நடிகர்கள், கம்ப்யூட்டர் நிபுணர்கள் மற்றும் மருத்துவ வல்லுநர்கள் என முக்கிய மனிதர்கள் கலந்து கொண்ட கலிஃபோர்னியா நகர் கூட்டத்துக்கு வந்த பில்கேட்ஸ் உடன் ஒரு ஜோடியையும் கொண்டு வந்தார். பணக்காரராயிருந்தாலும் மட்டும் பிரபலமாகிவிட முடியாது என்பதை பில்கேட்ஸ் உணர்ந்திருந்தார். பணக்காரருக்காக மட்டும் ஒருவரை மதிப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை என்கிறார் அவர். செம்மையாக சொல்லிட்டாரு இந்த புக்கு. ஆரோக்கியத்திற்கான சூத்திரம் 337. ஒரு பெண் ஒரு மருத்துவ கடைக்கு சென்று மனத்தினால் ஏற்படும் உடற்கோளாறுக்கான மருந்து வேண்டும் வேண்டும் என்று கேட்டார் என்று நான் கேள்விப்பட்டேன். அப்படிப்பட்ட மருந்து எந்த மருந்து கடையிலும் கிடையாது. ஏனெனில் அது பாட்டிலிலே அல்லது மாத்திரைகளிலே வருவதில்லை. ஆனால் நம்மில் பலருக்கு அது தேவைப்படுகிறது. பிரார்த்தனை, விசுவாசம் மற்றும் ஆன்மீக சிந்தனை ஆகியவற்றில் கவலைதான் அதற்கான மருந்தாகும். மோசமான உணர்வுகளை, குறிப்பாகவே கோப உணர்ச்சியை ஏற்றுக்கொள்வதற்காகவோ பலர் இன்றைய பயன்படுத்திய வெற்றி பெற்றுள்ளனர். இப்பரிந்துரைகளை
முறையாக ஒழுங்காகவும் செயல்படுத்தி வந்தால் சிறந்த ஆரோக்கியமும் உடல் நலமும் உருவாகும். இச்சிறு பிரார்த்தனையை செய்யுங்கள். கடவுளின் அன்பு என் இதயத்தை நிரப்பட்டும். செம்மையாக எழுதியிருக்காரு இந்த புக்கு. பிரார்த்தனை மூலயமா தான் நம்ம சரியாகும்ன்றது.